நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷுவா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. புது எண்ணெயால் புது பலத்தால் புதிய கிருபையால் என்னை நிரப்பும். அல்லேலூயா 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 அல்லேலூயா. Thank you Jesus, thank you my Lord, thank you my Father, thank you my Daddy. நன்றி இயேசப்பா, கிருபைக்காய் இரக்கத்துக்காக ஸ்தோத்திரம். அடிமை மறுத்து கர்த்தர் பேசுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். அன்பான ஜோசப் டிவி நேயர்களுக்கு இயேசுவின் நாமத்திலேயே நன்றி சொல்கிறேன். இந்த புதிய வருஷத்தில் உங்களோடு கூட இயேசப்பா நாமத்தை மையப்படுத்த கர்த்தர் கொடுத்த கிருபைக்காக கோடி ஸ்தோத்திரங்கள். எபேசியர் எழுதின நிருபம் இந்த அதிகாரம் 8ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. முற்காலத்தில் நீங்கள் அந்தகாரமாய் இருந்தீர்கள், இப்பொழுதோ கர்த்தருக்குள் வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள். வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள். பாருங்க, வெளிச்சத்தின் பிள்ளைகள் அப்படின்னா இருளின் பிள்ளைகள்னு என்னோட எதிர்ப்பதும் இருக்கிறது. நம்மெல்லாம் வெளிச்சத்தின் பிள்ளைகள். முற்காலத்தில் ரட்சிக்கப்பட முன்னால், இயேசுவை அறியாத முன்னால் அந்தகாரத்தில் இருந்தாங்க, இருளில் இருந்தாங்க, இருட்டுகளை. அப்போ மனம் திரும்பாதவங்க, ரட்சிக்கப்படாதவங்கெல்லாம் இருட்டுகளை தான் இருக்காங்க, இருளுள் இருக்கிறாங்க, அந்தகாரத்தில் இருக்கிறாங்க. அதனால தான் சிலர் வீட்டில் குத்து விளக்கு கொளுத்தி வைக்காங்க, வெளிச்சம் இருக்கட்டு வெளிச்சம் இருக்கட்டு. நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வெளிச்சமாக இருக்கிறார். அந்த இயேசப்பா நமக்குள்ளே இருந்தார்னா நம்மளும் வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் இருக்கிறோம். வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி நமக்கு தெளிவாக வசனம் சொல்கிறது. பாருங்கள், வெளிச்சத்தின் பிள்ளைகளாக நடந்து கொள்ளுங்கள். சோத்திரம், கர்த்தர் நல்லவர். பாருங்கள், இந்த வெளிச்சம் எப்போ சொல்லியிருக்காரு அப்படின்னா மத்தேயு எழுதின சுவிசேஷத்தில் 5ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. 14ஆம் வசனத்தில், நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள், மலை மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டார். உலகத்துக்கு வெளிச்சமாக கர்த்தர் நம்மை வச்சிருக்கிறார். ஒரு வீட்டுக்குள்ளே இருள், அதாவது பிசாசு தான் இருள். பேய் இருக்கிற வீட்டில் இருள் இருக்கும். மந்திரக்கரிகள், சூனியக்கட்டுகள் நிறைய வீட்டில் இருக்கிறது. அதுலேருந்து நிறைய கஷ்டப்படுறாங்க, கண்ணீரோடு வேதனைப்படுறாங்க அந்த மக்களுக்கு. பாருங்க, நம்ம வெளிச்சத்தை பற்றி சொல்லணுன்னா அந்த வீட்டுக்கு போய் நம்ம ஜெபிக்கும்போது அந்த இருள் பேயெல்லாம் ஓடிடுது. அப்போ நான் வெளிச்சமாகுது. பாருங்கள், பேய்கள் அநேக வீட்டுகளில் பேய்கள் வந்து குடியிருக்குது. ஏன்னா ஏசப்பா 40 நாள் பாஸ்டிங் போட்டாங்க. 40 நாள் பாஸ்டிங் போட்டு சாத்தான் போய் ஆண்டவர்கிட்ட பேசுகிறான். கல்லுகள் அப்பங்கள் ஆகும்படி செய்யும், என்னெல்லாம் பேசுகிற பாருங்கள். சோத்திரம். தேவாலயத்துக்கு உப்பு இருக்க மேலே கொண்டு நிறுத்திட்டு அதில் இந்த தாளை குதியும். வசனம் என்ன அழகாக சொல்லுது சாத்தான், ஏனெனில் தம்முடைய தூதருக்கு கட்டையிடுவார். சோத்திரம். உமது பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் உம்மை கைகளை ஏந்தி கொண்டு போவார்கள் என்பதால் எழுதியிருக்கிறது. பைபிளை எழுதியிருந்த வசனத்தை சாத்தான் என்ன தெளிவாக சொல்கிறான் பார்த்தீங்களா? இன்றைக்கும் நிறைய சாத்தான்கள் வசனத்தை கரெக்டாக சொல்லுது, ஆனால் தான் வாழ்க்கையை மாற்றிக்கொள்ளவே மாட்டுக்காங்க, வாழ்க்கையை பரிசுத்தமாக நடக்க மாட்டுக்காங்க, வெளிச்சந்து பிள்ளைகளாக நடக்க மாட்டுக்காங்க. ஆனால் வசனத்தை கரெக்டாக பேசுகிறாங்க. இந்த சாத்தானும் ஏசப்பட்ட வசனத்தை கரெக்டாக பேசிச்சு. பேய் கரெக்டாக வசனத்தை பேசுது. அவர் கேட்டுக்கிட்டே இருந்தார். என்ன சொன்னார் பாருங்க, அடுத்தாலும் என்ன சொல்லுது? சோத்திரம். உன் தேவனாய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பா என்று எழுதியிருக்கிறேன்னு அவர் வசனத்தை கொண்டு ஜெயிக்கிறார். பாருங்க, மறுபடியும் சாட்சி அவரை மிக உயர்ந்த மலை கொண்டு போயிட்டு உலகத்தை சகல ராஜ்யம் அதுவும் அவன்கிட்ட இருக்கான். உண்டாக்குனது நம்ம ஆண்டவராய் தெய்வம் தான். பைபிளில் தான் சொல்லப்பட்டிருக்கிறது உலகத்தை எப்படி உண்டாக்குனாரு அப்படி சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. சோத்திரம். ஆனால் சாத்தான் சொல்ல எனக்கு கொடுக்கப்பட்டுக்குங்க. சோத்திரம். இன்றைக்கி இந்த உலகத்தை ஆண்டவராய் தெய்வம் உண்டாக்கி வச்சிருக்கிறார். மனுஷனை உண்டாக்கி, ஏதேன் தோட்டத்தை உண்டாக்கி, எல்லா தண்ணீர்கள், கடல்கள் எல்லாம் உண்டாக்குனது அவர் தான். வானத்தை உண்டாக்குறது எல்லாம் உண்டாக்கி வச்சுருக்கார். ஆனால் சாத்தான் அப்படி பேசுகிறான். ஆனால் ஆண்டவர் என்ன சொன்னார் தெரியுமா? சோத்திரம். ஹல்லேலூயா. நீ சாஸ்தாங்காமல் விழுந்து என்னை பணிந்து கொண்டால் இவையெல்லாம் உங்க தருவேன்னு சொல்கிறான் சாத்தான். அப்பொழுது அப்பால போ சாத்தானே,
உன் தேவனாய கர்த்தரை பரீட்சை பாராது பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக என்று எழுதியிருக்கிறதேன்னு சொல்கிறார். ஆண்டவர் ஒருவருக்கு மட்டும்தான் ஆராதனை செய்ய வேண்டும். இன்றைக்கி நிறைய பேர் நிறைய தெய்வத்தை வணங்கிட்டு இருக்காங்க. நிறைய தெய்வம் உலகத்தில் இல்லை, இயேசு மட்டும்தான் தெய்வம். அவரை மட்டும் ஆராதனை பண்ண மாட்டோம், அவரை மட்டும் துதிச்சாதான் ஆசீர்வாதம். அப்படி சொன்ன உன்னை சாத்தான், அப்பொழுது இயேசு அப்பாளி போ சாத்தானே, உன் தேவனாய் கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக. அவரை மட்டும் பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாகன்னு சொன்னோடனே அப்பாளை போ சாத்தானே சொன்னார், ஓடியே போயிற்று. அதனால தான் இயேசுப்பா சொல்லியிருக்காங்க, சாத்தானுக்கு பயப்படக்கூடாது, பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். பிசாசுக்கு நிறைய பேர் பயப்பட்டு அதில் ஒரு பேய் உண்டு இதில் ஒரு பேய் உண்டு அப்படி சொல்லுவாங்க. பிசாசுக்கு பயப்படவே கூடாது, எதிர்த்து நிற்கணும். அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடிப்போ. எதிர்த்து நில் பிசாசு ஓடிடுவான், எதிர்த்து நில் பிசாசு ஓடிடுவான், அவன் தோற்று போனவன் தானே. அவன் தோற்று போன பிசாசு, அவன்கிட்ட எதிர்த்து நின்னா ஓடுவான். இருள், நம்ம இருளில் இன்னும் இருந்தால் கண்டிப்பாக சாத்தான் இருக்கான்னு தான் அர்த்தம். அந்த காலத்தில் இருந்தால் சாத்தான் இருக்கான்னு அர்த்தம். நீங்கள் வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள். வெளிச்சமாயே ஏசப்பா நம்ம உள்ளத்தில் வந்துட்டாக்கி, நம்ம உள்ளத்தில் ஏசப்பா வந்தாலே நம்ம வெளிச்சத்தின் பிள்ளைகள் தான், வெளிச்சமாக தான் இருக்கணும். மற்றவங்களுக்கு விளக்கை கொளுத்தி விளக்கு தண்டு மேலே வச்சா தான் எல்லா இடத்துக்கும் தெரியும். அது யாரும் விளக்கு கொளுத்தி கமுத்தி போட மாட்டாங்களே, மரக்கல்லால் மூடி வைக்க மாட்டாங்க. உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கணும்னா கண்டிப்பாக தண்டின் மேலே தான் இருக்கணும். மலை மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. நம்ம வெளிச்சமாக இருந்தால் கண்டிப்பாக நம்ம யாருக்கும் மறைந்திருக்க மாட்டோம். பல பேர் கூப்பிட்டுட்டே இருப்பாங்க, ஃபோன் பண்ணி எங்கள் வீட்டுக்கு ஜோம் பண்ண வாங்க, அங்கே மீட்டிங் வாங்க, இங்கே சர்ச்சில் செய்தி கொடுக்க வாங்க, அங்கே கன்வென்ஷன் கூட்டத்தில் செய்தி வாங்க, அப்படி சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அந்த ஊருக்கு வாங்க, பம்பாய் வாங்க, சென்னைக்கு வாங்க, கோயம்புத்தூர் வாங்க, கன்னியாகுமரி மாவட்டத்துக்கு எல்லாம் எங்கேனாலும் கூப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா வெளிச்சமாய இயேசு நமக்குள்ளே இருந்தா, நம்ம வெளிச்சத்தின் பிள்ளைகளாக நடந்து கொண்டா ஆண்டவர் நம்மை அப்படியே ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். அதுதான் சொல்கிறார், வெளிச்சத்தை பிள்ளைகளாக நடந்து கொள்ளுங்க. பாருங்கள், அந்த சாத்தானை விரட்டி விட்டவனே அவன் ஓடிட்டான். அதுக்கு பிறகு ஆண்டவர் இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள், மரண இருளின் திசையில் இருப்பவர்களுக்கு வெளிச்சம் உதித்தது என்று வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். சோத்திரம், அல்லேலூயா. ஆண்டவர் பெரிய காரியம் செய்கிறார். மரண இருளின் திசையின் இருப்பவர்களுக்கு வெளிச்சம் உதித்தது அப்படி என்று வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. நிறைய பேர் மரணக்கட்டில் இருந்து கஷ்டப்படுறாங்க. அந்த பிள்ளைகளுக்கு வெளிச்சம் உதித்தது என்று நம்மகிட்ட இருக்க வெளிச்சம் மற்றவங்க மரணக்கட்டில் இருக்கிறவங்க, இருள் இருக்கிற ஜனங்கள் வீட்டுக்கு போய் நம்ம ஜெபிச்சோன்னா அந்த இருள் ஓடிரும், அவங்க வெளிச்சத்தின் பிள்ளைகளாக மாறுவாங்க. அதனால சொல்கிறாரு, மலை மேல் இருக்கிற பட்டணம் மறைந்து இருக்கிற மாட்டாது. அல்லேலூயா. மலை மேலே இருக்கிற பட்டணங்கள் மறைந்தே இருக்க முடியாதையா, எடுத்து உபயோகப்படுத்துமையா, என்னை எடுத்து உபயோகப்படுத்துமையா. எடுத்து உபயோகப்படுத்துங்க. பூமிக்கு உப்பாயிருங்கள் என்று சொன்னீரே, பூமியிலே உப்பாக மாற்றுமையா. பூமிக்கு உப்பாயிருங்கள் சொல்லியிருக்கிறார், உலகத்துக்கு வெளிச்சமாயிருங்கள் என்று சொல்லியிருக்கிறார். மற்ற பிள்ளைகளுக்கு நம்ம வெளிச்சமாக இருக்கணும்னா, வெளிச்சமாக இயேசு கிறிஸ்து நமக்குள்ளே இருந்தால் தான், அவரோடு பேசிகிட்டே இருந்தால் தான், அவரோடு உறவாடிக்கொண்டே இருந்தால் தான் நம்ம வெளிச்சத்தின் பிள்ளைகளாக மாற முடியும், மற்றவங்களுக்கு வெளிச்சம் கொடுக்குற பிள்ளைகளாக மாற முடியும். ஆண்டவர் அதிசயம் செய்கிற பாருங்க, வெளிச்சத்தின் பிள்ளைகளாக நடந்து கொள்ளுங்கள் அப்படின்னு வேதத்திலே தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஸ்தோத்திரம், அல்லேலூயா. இவ்விதமாக மனுஷர் உங்கள் நற்கிரைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கிடவது. பிரகாசிக்கணும். நம்ம வெளிச்சமாக இருந்தால் நான் கண்டிப்பாக மற்றவங்களுக்கு நம்ம பிரகாசமாக இருப்போம், மற்றவங்களுக்கு பிரகாசமாக இருப்போம். பிரகாசிக்க கடவுது என்று சொல்லியிருக்கிறார். மனுஷர் உங்கள் நற்கிரைகளை கண்டு
பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி. நம்ம நல்ல கிரியை சொன்னால் பரலோகத்தில் பிதா மகிமைப்படுவார். பாருங்க, மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவுது. அப்போ பாருங்கள், நீங்கள் வெளிச்சத்தின் பிள்ளைகளாக நடக்க வேண்டும் என்று தெளிவாக வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. பூமிக்கு உப்பாக மாறுங்கள் சொல்வார், வெளிச்சமாக இருங்கள் சொல்லியிருக்கிற, வெளிச்சத்தின் பிள்ளைகளாக இருங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிற. பாருங்க, பரலோகத்தில் ஹல்லேலூயா சூரியன் கிடையாது, சந்திரன் கிடையாது. யார் வெளிச்சமாக இருக்கிறா? நம்ம ஆண்டவராக இயேசு மட்டும்தான் வெளிச்சமாக இருக்கிறார். அவரே வெளிச்சமாக இருக்கிறார். சோத்திரம். அதனால் அந்த வெளிச்சம் இயேசப்பா நமக்குள்ளே இருக்கும்போது கண்டிப்பாக நம்மளும் எப்படி இருக்கிறோம்? வெளிச்சத்தின் பிள்ளைகளாக இருக்கிறோம். ஹல்லேலூயா. அதனால் ஆண்டவர் நம்ம கூட வந்து பெரிய காரியங்களை செய்ய வல்லவராக இருக்கிறார். கண்டிப்பாக நம்ம வெளிச்சத்து பிள்ளைகளாக மாற வேண்டும். சோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ். கன்னியாகுமரியில் ஒரு வீட்டில் ஜெபிக்க கூட்டாங்க. பார்த்தீங்களா, ஹார்ட் அட்டாக்கு அப்படி சொல்லி டாக்டர் சொல்லிட்டாங்க. வீட்டில் கொண்டு வச்சு அழுதுகிட்டே இருக்கிறாங்க. எல்லோரும் ஜெபிக்க கூட்டாங்க. பார்த்தா அங்கே ஒரு இருளின் ஆதிக்கங்கள், பிசாசின் கிரியைகள் போராடி கொண்டு இருக்கிறது. ஜெபித்த போது, ஆண்டவரே இரக்கம் பண்ணுங்க ஏசப்பா, ஒரு வெளிச்சத்தை கொடுங்க, இந்த வீட்டில் இருக்க இருளாக ஓடி போட்டு ஏசப்பா, இருளின் அந்திகாரங்கள் மரண கட்டுகளாக வெளியேறட்டும் அப்படி ஜெபிச்சு எல்லோரும் குடும்பமாக ஜெபிங்கன்னே முழங்கால் போட்டு எல்லோரும் ஒவ்வொரு ஜெபக்குறிப்பு கொடுத்து ஜெபிக்க வச்சே. பாருங்கள், அந்த ஹார்ட் அட்டாக்கு சுகமாகி உயிரோடு நல்லா சுகமாயிட்டு ஆண்டவர் அப்படியே அதிசயங்களே செய்கிறார். பாருங்கள், தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. அதனால் நம்ம இருளில் இருக்கிற ஜனங்கள் வெளிச்சத்தை காணும்படியாக ஏசப்பாவே ஊழியம் செய்திருக்கிறார். அதனால் நாமும் அப்படி ஊழியம் செய்யும்படியாக கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். நம்மை அழைத்த தேவன் உண்மையுள்ளவர். ஹல்லேலூயா. அதனால் கண்டிப்பாக நம்ம வெளிச்சத்தை பிள்ளைகளாக, மற்றவங்களுக்கு வெளிச்சம் கொடுக்குற பிள்ளைகளாக, நன்மை செய்கிற பிள்ளைகளாக நம்ம கண்டிப்பாக மாற வேண்டும். இந்த 2026ஆம் ஆண்டு ஏதோ சும்மா அப்படியெல்லாம் ஏசப்பா வருகை நாட்கள் சீக்கிரமாக நெருங்கிக்கிட்டே இருக்கிறது. அதனால் ஏசப்பா நம்மகிட்ட வெளிச்சமாக இருக்கிறார். நம்ம மற்றவங்களுக்கு வெளிச்சமாக, ஒளியாக, அனைவருடைய பாவங்கள், சாபங்கள், கோபங்களுக்காக ஜெபிக்கிற பிள்ளைகளாக கர்த்தர் நம்மை மாற்ற வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். அது நம்ம அப்படி ஜெபிக்கும்போது கண்டிப்பாக நம்ம மலை மேலே இருக்கிற பட்டணமாக மாறுவோம். மறைந்து இருக்காது. அனைவருக்கு இன்னும் ஆண்டவர் நம்ம குறித்து வெளிப்படுத்தி ஃபோன் பண்ணி எல்லாம் கூடுவாங்க. சொத்துறோம். அநேக மீட்டிங் தருவார், கன்வென்ஷன் மீட்டிங் தருவார், சர்ச்சு மீட்டிங். அநேக இருக்கிற பிள்ளைகள், சாபத்தில் இருக்கிற பிள்ளைகள், வேதனை இருக்கிற பிள்ளைகள், கண்ணீரோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு ஜெபிக்க முடியும் ஆண்டவர் கொண்டு போவார், விடுதலை கொடுப்பார். அன்பு பிள்ளைகளை அப்படிப்பட்ட காரியங்களை செய்ய வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். நம்ம ஏசப்பா நம் கூட இருக்கிறார், அதிசயம் செய்கிறவர். ஹல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ். ஒளியே இயேசுவின் பிள்ளைகள் நாங்கள் எப்போதும் மகிழ்ந்திருப்போம். இயேசுவின் பிள்ளைகளே எப்போதும் களி கூறுங்கள். ஆண்டோடைய பிள்ளைகள், மகிழ்ந்திருக்கிற பிள்ளைகள், களி கூறுகிற பிள்ளைகள். ஹல்லேலூயா. இயேசுராஜா பிள்ளைகள் நாங்கள் வாழ்ந்து செழித்திருப்போமே. இயேசுராஜா பிள்ளைகள் நாங்கள் வாழ்ந்து செழித்திருப்போமே. நாங்கள் பயப்படவே மாட்டோம், களி கூர்ந்து மகிழ்ந்திருப்போமே. இயேசுராஜா பிள்ளைகள் நாங்கள் வாழ்ந்து செழித்திருப்போமே. நாங்கள் வாழ்ந்து செழித்திருக்கக்கூடிய அளவுக்கு அந்த வெளிச்சத்திரு பிள்ளைகள் நம்ம கூட ஏசப்பா ஒளியாக இருக்கிறார். அதிசயம் செய்கிறவர், அற்புதம் செய்கிறவர், வாக்கு மாறாத தெய்வம் நம்ம கூட இருக்கிறதுக்காக நன்றி. ஹல்லேலூயா. நம்ம எல்லோரும் ஜெபிக்க போகிறோம். இங்கே இருக்கிற இடத்துல முழங்கால் போட்டு ஜெபிங்க. ஏதோ செய்தியை கட்டுட்டு ஆஃப் பண்ணிட்டு போனோன்னு பேராங்க. ஹல்லேலூயா. குழம்பு வச்சாலும் சோறு பொங்கினாலும் எல்லாம் போட்டுட்டு கொஞ்ச நேரம் முழங்கால் போடுங்களேன். ஏசப்பா உங்களை வெளிச்சத்தின் பிள்ளைகளாக மாற்றுவார். உங்கள் வீட்டில் இருக்கிற இருள்கள் ஓடிடும், மரண கட்டுகள் உடைக்கப்படும். ஆண்டவர் அதிசயம் செய்வா. உங்கள் வீட்டில் கண்ணீரோடு யார் இருந்தாலும் கூட அந்த
கண்ணீரை மாற்றுவார். அந்த பிசாசோடு யார் இருந்தாலோ அந்த பிசாசு போராட்டங்களை மாற்றி போடுவார். அல்லேலூயா. ஆண்டவர் அதிசயம் செய்கிறவ, அற்புதம் செய்கிற உங்கள் பிள்ளைகள் கண்ணீரோடு இருக்கிறாங்களா, வேதனையோடு இருக்கிறாங்களா, படிப்பு சரியில்லையா, இல்லை திருமண காரியங்கள் முடியாமல் இருக்கிறாங்களா, கத்த திருமண காரியம் நடத்தி கொடுப்பா. திருமணம் நடக்க விடாதபடி கிரி செய்கிற அந்தகார சக்திகளை சுட்டரிக்கிற வல்லவ, இருளின் ஆதிக்கங்களை சுட்டரிக்கிற வல்லவ ஆண்டவர் அதிசயம் செய்கிறவ. ஒரு இடத்துல வள்ளியூரில் அல்லேலூயா ஒரு குடும்பத்தில் ஜெபிக்க கூட்டாங்க. என்னன்னு பாருங்கள், 2 பிள்ளைகள் தான், ஒரு பையனும் ஒரு பொட்ட பிள்ளையும். திருமண காரியத்துக்கு ஒப்பு கொடுக்க சொன்னால் பையன் சொன்னால் தங்கச்சிக்கு முடிங்க, அதுக்கு பிறகு தான் முடிப்பேங்க. அந்த பாப்பா சொல்கிறா அண்ணனுக்கு முடிங்க, அப்போ தான் கல்யாணம் முடிப்பேன். பாருங்கள், இந்த கல்யாணம் முடிக்கிறதுல பெரிய பிரச்சனை. அந்த இருளில் ஆதிக்கங்கள் அப்படி கஷ்டப்பட்டுகிட்டே இருக்காங்க. கடைசியில் பார்த்தீங்கன்னா பிரச்சனை என்ன செய்யன்ட்டு நேரே அந்த வீட்டுக்காரர்கிட்ட போய் இப்படி கணவன்கிட்ட போய் சொல்லியிருக்காங்க. இந்த பிள்ளைகள் திருமணம் முடிக்கிறதுக்கு இப்படி சொல்கிறாங்களே, எந்த பிள்ளைக்கு நம்ம திருமணம் முடிக்க கஷ்டப்பட்டு வளர்த்து படிக்க வச்சாச்சு, திருமண காரியத்தை இப்படி ஒரு சோதனையாக இருக்குது. உடனே அவர் சொன்னாரா, நீ செத்துரு, முதலாவது நீ செத்துரு, அப்போ தான் கல்யாணம் முடியும். எப்படி புருஷன் பாருங்கள், சோத்துறோம். அதனால பொறுமையோடு அது அழுதுகிட்டு, ஐயோ என்னை சாக சொல்கிறாரே அப்படி சொல்லி அழுதுட்டு ஒன்றுமே சொல்லலை. அழுதுகிட்டே இருந்திருக்கு. நேரு எனக்கு ஃபோன் பண்ணிச்சு, கொஞ்சம் வந்து ஜெபம் வாங்கம்மா, எங்கள் குடும்பத்தில் இப்படி ஒரு பிரச்சனை. சரி நீ போய் ஜெபிச்சேன். ஏசப்பா நீங்கள் இறக்கம் பண்ணுங்க, தேவனாய் கத்த சர்வ வல்லவ இறக்கம் பண்ணுங்கப்பா, இந்த இருள் ஆதிக்கங்கள் வெளியே போயிட்டு ஆண்டவரே, யாராவது ஒருத்தர் கல்யாணக்காரத்துக்கு ஒப்பு கொடுக்கட்டு ஏசப்பா. அப்படி ஜெபிச்சோம். அந்த இருளும் அதிகாரம் ஓடிட்டு, அந்தகாரங்கள் ஓடிட்டு, அந்த குடும்பத்தில் அற்புதம். மூத்த பையனுக்கு பெண்ணு வந்துச்சு, கல்யாணம் முடிஞ்சு பிள்ளைகளோடு இருக்காங்க. ஆண்டவர் அதிசயம் செய்கிறவ. இப்போ 2வது இந்த பாப்பா கல்யாண காரியங்களுக்காக ஜெபிக்க சொல்லியிருக்கிறாங்க. பாருங்கள், ஜெபம் பெரிய காரியம் செய்யும். கண்டிப்பாக நம்முடைய வாழ்க்கையில் அந்த இருளின் அதிகாரங்களாக கர்த்தர் எடுத்து போட்டு ஒரு பெரிய சமாதானத்தை கொடுப்பார். பெரிய பிள்ளைகளுக்கு நமக்கு ஆசீர்வாதத்தை கொடுப்பார். பிள்ளைகள் வெளிச்சத்து பிள்ளைகளாக நம்ம பிள்ளைகளை மாற்றுவார். அப்படியே அதிசயம் செய்கிறவ. நம்ம வீட்டில் கண்டிப்பாக வெளிச்சம் இருக்கும். இயேசு இருக்கிறவ. அல்லேலூயா. அவர் வெளிச்சமாய் இருக்கிறார், ஒளியாய் இருக்கிறார். அல்லேலூயா. வீட்டு மரக்கல்ல கொளுத்தி வைக்கக்கூடிய வெளிச்சமாக கர்த்தனமை மாற்றுவார். அநேகருக்கு பிரகாசம் உள்ள பிள்ளைகளாக கர்த்தனமை மாற்றுவார். கண்டிப்பாக ஆண்டவர் அப்படி அதிசயங்களை செய்வேன்னு சொல்லி வாக்கு பண்ணுகிறார். அன்பு பிள்ளைகளை, நம்ம இப்போ கண்களை மூடி ஜெபிக்க போகிறோம். ஜெபம் பெரிய காரியங்களை செய்யும். ஜெபத்து கேட்டு பதில் கொடுக்கிறவன் நல்லவரே பிதாவே, கோடி சோத்திரங்களையா. பரலோக தந்தையே, இந்த பிள்ளைகள் வெளிச்சத்தை பிள்ளைகளாக மாறட்டும். இந்த குடும்பத்தில் இருக்கிற இருள்கள் ஓடி போட்டோ, அந்தகாரங்கள் ஓடி போட்டோ, பொல்லாத விசாரிக்கிறீர்கள் எடுத்து போட்டுங்க. குடும்பத்தை ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளை வெளிச்சத்தை பிள்ளைகளாக மாற்றுங்க ஏசப்பா. அல்லேலூயா. தேவன் அப்படி செய்கிறதுக்காக நன்றி, அற்புதம் செய்கிறதுக்காக நன்றி. படிப்பு இல்லாத பிள்ளைகள் படிப்பு ஞானம் கொடுங்க ஆண்டவரை. கடன் தொல்லை இருக்குது, வீட்டில் பிரச்சனையாக தான் இருக்கும், இருள் தான், அதெல்லாம் எடுத்து போட்டு கடன்லாம் அடைக்க உதவி செய்யுங்கப்பா. ஐஸ்வர்ய சமணர் ஆசீர்வதிங்கப்பா. பரிசுத்த ஆண்டவரே, கோடி ஸ்தோத்திரங்கள். சர்வ வல்லவரே நன்றி. தேங்க்யூ ஜீசலிகரா தூனா ஷியாரக்கரா ஐட்டோ ஷே கமலா கந்தரா ஐட்டோ ஜமாலிபி ஷியாரா பாவரே மச்சீச. பெரிய காரி செய்யுங்க. இன்னும் இந்த டிவியை நடத்துகிற பிள்ளைகளுக்கு ஜெபிக்கிறேன். அருமையான பிள்ளைகளுக்கு ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். விக்கிரத்தை வணங்கி கொண்டு இந்த பிள்ளைகளை கர்த்தர் அதிலேருந்து தூக்கி எடுத்து ரட்சித்து அபிஷேகம் பண்ணி கிருபையாய் நிரப்பி வெளிச்சத்தின் பிள்ளைகளாக வச்சுருக்கீங்க. அந்த ஐயாவை ஆசீர்வைங்க, அவருடைய மனைவி ஆசீர்வைங்க இசப்பா. அவர் கொடுக்கப்பட்ட பிள்ளைகள் பையங்க ஆசீர்வைங்க, மருமக்குமார் ஆசீர்வைங்க, பேர பிள்ளைகளை ஆசீர்வதிங்க ஏசப்பா. காரம் கூட இருக்கட்டும். அதிசயங்களை செய்கிறக்கா தோத்துரும். வெளிச்சத்தின் பிள்ளைகளாக மாற உதவி செய்யுங்க. இந்த டிவி பார்க்குற அத்தனை பேரும் வெளிச்சத்து பிள்ளைகளாக மாற்றுங்க இசப்பா. ஏதோ பார்த்தோன்னு இல்லை, ஒரு ஜெபம் அந்த பிள்ளைகளுக்கு கடந்து வரணும்ப்பா. ஜெபத்தை கேட்டு பதில் கொடுத்துருங்க ஏசப்பா. ஜெபத்தை கேட்டீரையா, ஜெயத்தை தந்தீரையா, ஜெபத்தை கேட்டீரையா, ஜெயத்தை தந்தீரையா, பாவம் அணுகாமலே பாதுகாத்து வந்தீரையா, எந்த பாவம் அணுகாமலே பாதுகாத்து வந்தீரையா,
கோடி கோடி நன்றிடடி, கோடி கோடி நன்றிடடி, கோடி கோடி நன்றிடடி, நன்றி பலி நன்றி பலி நல்லவரே உமக்குத்தான். அதிகாலை ஆனந்தமே எங்கள் அப்பாவும் திருப்பாதமே, ஆனந்தம் ஆனந்தமே எங்கள் அப்பாவும் திருப்பாதமே. அருமையான பிள்ளைகள் முழங்கால் பாடி ஜெபிச்சிருக்காங்க. இசப்பா ஜெபிச்ச ஒவ்வொரு பிள்ளையும் ஜெபத்தை கேட்டு பதில் கொடுத்துருங்க. வெளிச்சத்தின் பிள்ளைகளாக மாற்றுங்க. இருள் இருக்கிற அந்தகார ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். அல்லேலூயா. மரண இருளின் திசையில் பெரிய வெளிச்சம் உதித்தது. அப்படி ஆசிரியர் கிருபை தாங்கட்டும். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.